بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமறை குர்ஆன் கூறும் இறை தூதர் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வாழுகின்ற கோடான கோடி இஸ்லாமியர்கள் நபி அவர்கள் என்றால் தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே நபி அவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி திருமறை குர்ஆன் அவர்களை அறிமுகம் செய்கிறதோ அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள் நபி அவர்களை நம்புகிறார்களா, புரிந்து வைத்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம். சில பேர் நபி அவர்களை இறைவனுடைய இடத்திற்கு கடவுளுக்கு சமமாகவே ஆக்கி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் சில பேர் நபி அவர்களை பைத்தியக்காரராக, மஜ்னூனாக சித்தரிக்கக்கூடிய முஸ்லிம்களையும் நாம் காணலாம். சில பேர் நபி அவர்களை போகிறோம் என்ற பெயரிலே கடவுள் என்ற நிலைக்கு உயர்த்தியும் வைத்திருக்கிறார்கள். சில பேர் நபி அவர்களை மதிக்கிறோம் என்ற பெயரிலே நபி அவர்களுடைய அந்தஸ்தை விட தாழ்த்தியும் மிக மோசமான நிலையிலேயும் வைத்திருப்பதை பார்க்கலாம். எனவேதான் இறை தூதரை பற்றி திருமறை குர்ஆன் என்ன வார்த்தைகளில் பேசுகிறது, அவர்கள் எந்த நிலையில் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பிறப்பு என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவர்கள் பேசிய பேச்சுக்கள் என்ன, நடந்த நடவடிக்கைகள் என்ன, இவைகளை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலிலே இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இறை தூதரை பல்வேறு இடங்களிலே பாராட்டி பேசுகிறான். இந்த தூதரை பற்றி உள்ள பல செய்திகளை வல்ல அல்லாஹ் சிறப்பாகவே சொல்லி காட்டுகிறான். ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, அகிலத்தார்களுக்கு உங்களை ஒரு அருட்கொடையாகவே அனுப்பியிருக்கிறோம். உலகத்திலே எண்ணற்ற இறை தூதர்கள் வந்திருக்கலாம், தீர்க்கதரிசிகள் வந்திருக்கலாம், நபிமார்கள் வந்திருக்கலாம். அத்தனை நபிமார்களையும் நீங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு அருளாகவே நான் பார்க்கிறேன், அருளாகத்தான் உங்களை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று இறை தூதருடைய பெருமையை வல்ல அல்லாஹ் இவ்வளவு சிலாகித்து அழகான வார்த்தையிலே, அற்புதமான வார்த்தையிலே அவன் நமக்கு போதிக்கிறான். அதே போன்று திருமறை குர்ஆனிலே வேறு சில இடங்களிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லியக்ஃபிர லக்கல்லாஹ் மா தகத்தம மின் தன்பிக வமா தஅഖர். நபியே, உங்களுடைய முன் சென்ற பாவங்கள், பின் சென்ற பாவங்கள்
இவைகள் அனைத்தையும் மன்னிக்கப்பட வேண்டும். ஏக இறைவனாகிய அல்லாஹ் நான் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன் என்றும் இறைவன் நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகளை பற்றி மிக அழகாக தெளிவாக அத்தனை மனிதர்களும் புரியக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதோடு அவன் நின்று விடவில்லை. இன்னும் இறைவன் சொல்லி காட்டுகிறான், அந்த இறைவன் தான் உங்களுக்கு சரியான நேரான அந்த பாதையும் அவன் காட்டியிருக்கிறான் என்று நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதை போன்று நபி அவர்களை இன்னும் பாராட்டி சொல்லுகின்ற பொழுது, நபியே நீங்கள் நபியாக வருவதற்கு முன்னால் உங்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது, வேதம் என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் நாம் ஒரு ஒளியை ஏற்படுத்தி அதன் மூலமாக நான் யாரை நாடுகிறேனோ அவர்களுக்கு நேரான வழியை நான் காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு, இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் தான் உலக மக்கள் அத்தனை பேர்களுக்குமே சரியான நேரான நேர்மையான பாதையை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபி அவர்களை இவ்வாறு பாராட்டி பேசுகிறார். குர்ஆன் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எண்ணற்ற வசனங்கள், எண்ணற்ற வார்த்தைகளிலே நபி அவர்களுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய அந்த நினைவை நாம் உயர்த்தி இருக்கிறோம், உங்களுடைய புகழை நாம் மேலோங்க செய்திருக்கிறோம் என்றெல்லாம் திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் இவ்வாறு பாராட்டியும் சொல்லுகிறான். இது எல்லாம் திருமறை குர்ஆனிலே நபி அவர்களுடைய சிறப்பை, நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அந்தஸ்தை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதையை இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறார். ஆனால் எங்கெல்லாம் இறைவன் நபி அவர்களை பாராட்டி பேசுகிறானோ, எங்கெல்லாம் நபி அவர்களை உயர்த்தி பேசுகிறானோ, அங்கு எந்த இடத்தை நீங்கள் பார்த்தாலும் அல்லாஹ் தன்னுடைய அந்தஸ்தை அந்த நபிக்கு வழங்கவில்லை. பல்வேறு இடங்களிலே நபி அவர்களை அல்லாஹ் உயர்த்தி பேசுகிறான், சிறப்புக்குரியவர் என்று சொல்லுகிறான், மேன்மைக்குரியவர் என்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் என்று பேசுகிறான். இப்படி எல்லாம் பேசக்கூடிய இறைவன் அல்லாஹ்வாக, அல்லாஹ்வுக்கு சமமாக, கடவுள் தன்மை உள்ளவராக அல்லாஹ் எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? முகமது நபியுடைய வரலாறுகளை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கலாமே. ஒவ்வொரு இடத்திலேயும் முகமது நபியுடைய அந்தஸ்தை உயர்த்தினான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலும் கூட முகமது நபி கடவுள் என்ற நிலைக்கு வரவில்லை. முகமது நபி மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து இருந்தாலும் கடவுளுடைய தன்மை அவர் பெற்றிருக்கவில்லை. அவர் மனுஷன்தான். எந்த இடத்தில் சொல்லுகிறான் என்று தெரியுமா? ஒரு மனுஷனை, ஒரு நபியை கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு போவதாக இருந்தால், நபி அவருடைய காலகட்டத்திலே சில நிகழ்வுகள், சில நேரங்கள் நடந்திருக்கிறது, சில அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அந்த நேரத்திலே நபி அவர்களை கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு போகலாம். எந்த நிலை? அல்லாஹ்வுடைய தூதர் மேராஜ் என்ற அந்த புனித பயணத்தை மேற்கொள்ளுகின்ற அந்த நேரம். இன்றைக்கு அது சாத்தியம். இன்றைக்கு திருநெல்வேலியில இருந்து ஹாங்காங்குக்கு போக வேண்டும் என்றால், அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்றால் சில மணி துளிகளிலே போய்விடலாம். விண் உலகத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கு உண்டான சாதனங்களோடு போய்விட முடியும். இன்றைக்கு சாத்தியம். மனிதன் இதை நம்பிக்கொண்டே இருக்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் நபி அவருடைய காலத்திலே ஒரு இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தாண்டி போவதாக இருந்தாலும் மிக சிரமம். வாகனம் இல்லாமல் போவது மிகப்பெரிய சிரமம். அவர்களுக்கு இருந்த வாகனம் ஒட்டகம் இருந்தது, குதிரை இருந்தது, கோவேரி கழுதைகள் இருந்தது. இதை தவிர வேறு எந்த வாகனமும் இல்லை. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற காபாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற ஜெருசலத்திற்கு போய்விட்டு வருகிறார்கள் என்றால், ஒரே இரவிலே சென்று விட்டு வருகிறார்கள் என்றால் இது சாத்தியமா? ஒரு மனித சக்திக்கு இது முடியக்கூடிய ஒரு காரியமா?
ஜெருசலத்திற்கு மட்டுமா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே இரவுல பயணம் மேற்கொண்டார்கள்? அங்கே இருந்து 7 வாரத்தையும் கடந்து சென்றார்களே. சிரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம் வரையும் போய்விட்டு வந்தார்களே. சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், பல்வேறு நபிமார்களை பார்த்தார்கள், எத்தனையோ காட்சிகளை அவர்கள் கண்டார்கள். அன்றைக்கு எந்த கருவிகளும் தயாரிக்கப்படாத நேரத்திலே, எந்த நவீன சாதனங்களும் இல்லாத நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சென்று வருகிறார்கள் என்றால் கடவுளுடைய தன்மை இருந்தால் தான் போக முடியும் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற காபாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜெருசலம் வரையிலையும் இரவு நேரத்திலே கொண்டு சென்றானே, தன்னுடைய அடிமையை கொண்டு சென்றானே, அவனுக்கே புகழ் அனைத்தும், அவனே தூய்மையானவன். எப்படி அல்லாஹ் வாதத்தை வைக்கிறான் என்று தெரியுமா? புனிதமிக்க பயணம். இன்றைக்கும் நாம் குர்ஆனுடைய வரலாறுகளிலே, குர்ஆனுடைய ஒளியிலே படிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை பார்த்த மாத்திரத்திலே முகமது நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் கடவுளுடைய தன்மை இருக்கும் என்று யாரும் கற்பனை கூட செய்யக்கூடாது. அதற்கு அல்லாஹ் போடுகின்ற வார்த்தை தான் அப்து, என்னுடைய அடிமை. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடிமை நான் கொண்டு போனேன். அவருக்கு என்ன ஆற்றல் உண்டு? மக்காவில் இருந்து ஜெருசலத்துக்கு போனால் அவருக்கு கடவுள் ஆற்றல் வந்து விட்டதா? கடவுளுடைய தன்மை வந்து விட்டதா? இன்றைக்கு நவீன காலத்திலே எத்தனை விதங்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்களே, இதுவாது அவருக்கு தெரியுமா? இல்லையே. இறைவன் அடித்து பேசுகிறான், என்னுடைய அடிமை. கடவுள் தன்மை இல்லை. எப்படி சொல்லுகிறான் என்று நீங்கள் பாருங்கள். இவ்வளவு புகழ்ந்து பேசுகின்ற இறைவன், உயர்த்தி பேசுகின்ற அந்த இறைவன் இதே போன்று ஒரு சாதனை செய்கின்ற பொழுது அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் முகமது நபி அல்ல, அவரை படைத்த ரப்புல் ஆலமீன் நான் தான். எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் கடவுள் தன்மையை கொடுத்து விடுவேனா? என்னுடைய தன்மையை நான் அவருக்கு வழங்கி விடுவேனா? அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனை நீங்கள் படித்தீர்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்று நீங்கள் பாருங்கள். வலகத் அர்சல்னா ருசுலன் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً. நபியே, உமக்கு முன்னால் எத்தனை இறை தூதர்களை நாம் அனுப்பினோமோ அத்தனை இறை தூதர்களுக்கும் மனைவிகளை நாம் வழங்கியிருக்கிறோம், பிள்ளைகளை நாம் வழங்கியிருக்கிறோம். எத்தனை இறை தூதர் இருந்தாலும் சரி, மனைவி பிள்ளை அவங்களுக்கு உண்டு. ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஒரு மனுஷனாக பிறந்தால் அவனுக்கு உணர்வு இருக்கும். கடவுளா பிறந்தால் அவனுக்கு அந்த உணர்வு தேவையில்லை. அல்லாஹ் என்ற கடவுளே இருக்கிறான். அவனுக்கு மனைவி உண்டா? பிள்ளைகள் உண்டா? பெற்றோர்கள் உண்டா? உறவுகள் உண்டா? சின்னத்தா பெரியத்தா, சின்னப்பா பெரியப்பா என்ற அந்தஸ்து நிலை உண்டா? குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று நாம படிக்கிறோம். கடவுளுக்கு மனைவி தேவையில்லை, கடவுளுக்கு பிள்ளை தேவையில்லை, கடவுளுக்கு எந்த சொந்தமும் தேவையில்லை. ஆனா இவர் மனுஷர்ல, முகமது நபி மனிதர், இதற்கு முன்னால் வந்த அத்தனை பேருமே மனிதர். மனிதர் என்றால் அவருக்கு ஆசாபாசம் இருக்கும். மனிதர் என்றால் அவருக்கு ஒரு பெண் தேவை இருக்கும், ஒரு பெண் என்றால் ஆண் தேவை இருக்கும். இதை புரிந்து கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தனை இறை தூதர்கள் நாம் அனுப்பினோமே, அவங்களுக்கு கடவுள் தன்மை இல்லையப்பா. கடவுள் தன்மை இருந்திருந்தால் அவங்களுக்கு மனைவி நான் கொடுத்திருப்பேனா? கடவுள் தன்மை இருந்திருந்தால் அவர்களுக்கு பிள்ளைகள் ஏற்பட்டு இருக்குமா? பிள்ளைகளையும் மனைவியை நான் கொடுத்ததுடைய நோக்கமே என்ன தெரியுமா? எந்த இறை தூதராக இருந்தாலும் கடவுளுக்கு அப்பாற்பட்டவர்கள். கடவுளுடைய ஒரு தன்மை கூட அந்த நபிமார்களுக்கு இல்லை. அவ்வளவு அழுத்தமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதோடு நின்று விடவில்லை, இன்னும் அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். ஒமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன் இல்லா அன்னஹும் லா யாகுலூன தஆம் வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக் வ ஜஅல்னா பஅலக்கும் லிபாதின் ஃபித்னா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, உமக்கு முன்னால் எத்தனை இறை தூதர்களை நாம் அனுப்பினோமோ அத்தனை இறை தூதர்களும் அவர்கள் சாப்பிட்டார்கள்.
அவர்கள் குடித்தார்கள், நீங்கள் சாப்பிடுவது போன்று அவர்களும் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு டீ தேவைப்படுதா? நபிமார்களுக்கும் தேவைப்பட்டது. உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறதா? நபிமார்களுக்கும் தேவைப்பட்டது. உங்களுக்கு குடிபானங்கள் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் அவர்களுக்கும் தேவைப்பட்டது. உணவு இல்லாமல் எந்த நபி வாழ்ந்தார்? சாப்பிடாம எந்த நபி இருந்தார்? தூங்காம எந்த நபி வாழ்ந்தார்? எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் இப்படி ஒரே வார்த்தையில சொல்லுகிறார், நீங்க சாப்பிட்ட மாதிரி அவங்களும் சாப்பிட்டாங்க, நீங்க குடிச்ச மாதிரி அவங்களும் குடிக்கிறாங்க, உங்களுக்கு மனைவி மக்கள் இருந்த மாதிரி அவங்களுக்கு மனைவி மக்கள். என்னப்பா கடவுள் தன்மை? அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பதின் காரணத்தினால, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பதின் காரணத்தினால அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற முடியுமா? கடவுளுடைய தகுதியை பெற முடியுமா? அப்படி இல்லை என்பதை மறுப்பதற்குத்தான் இத்தனை வசனங்கள். இன்னும் சொல்ல போனால், நபி அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட அந்த நேரங்களிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மக்கத்து காபிர்கள் சில விஷயங்களை கேட்கிறார்கள். என்ன கேட்கிறான்? நபியே, உங்களை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஊற்று உங்களுக்கு இருக்குதா? சதாவும் ஓடக்கூடிய அந்த நீரோடைகள் உங்களுக்கு இருக்குதா? கொண்டு வா. பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருக்கிறதா? நபி என்று சொன்னால் உனக்கு அப்படி இருக்கணுமே. நீங்க சொன்ன மாத்திரத்திலேயே இந்த இடத்தில் அப்படியே நீர் ஓடைகள் வர வேண்டும். இருக்கா அந்த மாதிரி? பெரிய பெரிய பொக்கிஷங்கள் இருக்கிறதா? என்னப்பா இருக்குது உங்களுக்கு? மக்கத்து காபிர்கள் கேட்டார்கள். இது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, இந்த காபிர்கள் நபி இடத்துல இப்படி கேட்பதனால நபி அவர்களுக்கே வேதனை வந்துச்சான். என்னடா இது? நமக்கு ஒரு பெரிய மாளிகை இருந்தால், ஒரு நீரோடை இருந்தால், ஒரு பெரிய சோலைகள் இருந்தால், தோப்பு துறவங்கள் இருந்தால், பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தால், அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தால், இந்த மக்கள் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்களே. எந்த கஷ்டமும் பட தேவையில்லையே, எந்த சிரமமும் பட தேவையில்லையே, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்களே என்று அவர்கள் பேசுகிறார்கள். இதை பார்த்து ரசூலுல்லாஹ் அப்படியே வேதனைப்படுறாங்க. நமக்கு இந்த ஆற்றல் அதிகாரம் அத்தனை இருக்கும் என்றால், இந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும் என்றால் அடிபட தேவையில்லை, உதவாங்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துருவான். இது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். فَلَعَلَّكَ تَارِكٌ بَعْضَ مَا يُوحَى إِلَيْكَ وَضَايِقٌ بِهِ صَدْرُكَ أَن يَقُولُوا لَوْلَا أُنزِلَ عَلَيْهِ كَنزٌ أَوْ جَاءَ مَعَهُ مَلَكٌ. நபியே, அவர்கள் பேசுகிறார்களே, காபிர்கள் பேசுகிறார்களே, எதை பேசுகிறார்கள்? உங்களுக்கு ஒரு பெரிய தோட்டங்கள் இருக்க வேண்டும், அல்லது புதையல் இருக்க வேண்டும், உங்களோடு ஒரு வானவர் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருந்தால் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று அவங்க பேசுறாங்களே. இந்த பேச்சு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுகிறது என்பதை நமக்கு தெரியும். காபிர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறான். அது இருந்தால் அவரை நம்புவோம் என்று அவன் நினைக்கிறான். இத அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களே, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அவங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தையும் சிரமத்தையும் தருகிறது என்று எனக்கு தெரியும். ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி, அவங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எதையும் நாம தர மாட்டோம், எதையும் தந்துட முடியாது. பெரிய கோட்டை இருக்கணும் நான் விரும்புறானா? உடனே தருவோம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இல்ல, இன்னமா அந்த நதீர், நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுதான் உங்களுடைய பணி. இதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த பணியும் கிடையாது. எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறான், எவ்வளவு அழகாக சொல்லுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய சங்கடங்கள், இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நபி அவர்களுக்கும் இருந்தது. சொத்து இருந்தால், சுகம் இருந்தால்,
பெரிய தோப்பு இருந்தால், மாடா மாளிகைகள் இருந்தால், அத்தனையும் இருந்தால் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான். ஆனா அவர்கள் இஸ்லாத்துக்கு வராம இருந்ததுக்கு அடிப்படை காரணமே நபி அவர்களுக்கு ஒண்ணு இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு இருந்தது ஒரு சின்ன வீடு, 10க்கு 10 சைஸ்ல இல்ல ஒரு வீடு. இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் அவர்கள் இஸ்லாத்துக்கே வரல. ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு இருந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா, வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கு இருந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா, ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு இருந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா, அன்றைக்கு மக்காவே இஸ்லாத்துக்கு வந்திருக்கும். வரல. ஏன் வரல? ரசூலுல்லாஹ்க்கு இல்ல. இதையெல்லாம் எதிர்பார்த்தான். அவங்க நபியாகத்தான் இருந்தார்கள், மனுஷனாத்தான் இருந்தாங்க. மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு அவர்கள் வாழவில்லை. இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இறைவன் நபி அவர்களை பற்றி இவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறான். துருக்கரான படிச்சு பாருங்க, ஹதீஸ்களை படித்து பாருங்கள். நம்முடைய ஆலிம் சாக்கள் சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லல. பெரிய புனிதமிக்கவர்கள் நபி அவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். சராசரி மனுஷன் அல்ல என்னெல்லாம் பேசுகிறார்களே, அப்படியா அல்லாஹ் சொல்லுகிறான்? அப்படி இருந்தால், அந்த ஆற்றல் இருந்தால், அன்றைக்கு இருந்த மக்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாமன அன்னாஸ் ஐயுமினோ இது ஜாஹுமுல் ஹுதா இல்ல அன்காலு அபாசல்லாஹு பஷரன் ரசூலா. அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு தடையாக இருந்தது. மக்கா காபிர்கள் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வராமல் இருந்தது. ரசூலுல்லாஹ்வை அடித்தது, ரசூலுல்லாஹ்வை உதைத்தது. நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டக குடலை நபி அவருடைய கழுத்தில் போட்டது. நபி அவர்களை ஊரை விட்டு விரட்டியது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? ஒரு மனிதனை தான் அல்லாஹ் இறை தூதராக அனுப்பணுமா? ஒரு வானவரை அனுப்பியிருக்க கூடாதா? பெரிய ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் படைத்த ஒருவரை அவர் அனுப்பியிருக்க கூடாதா? எங்களை போன்ற ஒரு மனுஷன் எங்களுக்கு நேர்வழி காட்ட முடியுமா? சராசரி ஒரு மனுஷன் எங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்ட முடியுமா? அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் இந்த கள்ள ஆலிம் சாக்கள் சொல்ற மாதிரி சக்தி இருக்கும் என்றால் அபூ ஜஹல் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான், உத்பா இஸ்லாத்துக்கு வந்திருப்பான். ரசூலுல்லாஹ்வை எதுக்கு அடிக்கணும்? எதுக்கு ஓட ஓட விரட்டணும்? அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் கொடுமை செய்யணும்? அவன் கேட்டது அதான கேட்டான். ஒரு மனுஷனா இருந்தா பரவாயில்ல, நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுதான் அவனுடைய வாதம். இந்த கள்ள ஆலிம்கள் சொல்ற மாதிரி இருக்கும் என்றால் மக்கா காபிர்கள் ரசூலுல்லாஹ்வை அடிச்சிருக்க மாட்டாங்க, உதைச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த சங்கடத்தையும் அவர்கள் தந்திருக்க மாட்டார்கள். இவ்வளவு சங்கடம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனை. நபி அவர்கள் மக்கா வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் சந்தித்த அத்தனை பிரச்சனைக்கும் அவங்க மனுஷனா இருந்ததான் காரணம். கள்ள ஆலிம் சாக்கள் சொல்வது போன்று அற்புதங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் உள்ளவராக இருந்தால், ரசூலுல்லாஹ் இவ்வளவு வேதனைக்கும் துன்பத்திற்கும் அவர்கள் ஆளா இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நபி அவர்களை பற்றி இவர்கள் பேசுகின்ற இன்னொரு பேச்சை நீங்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா இறைவன் மனுஷனாத்தான் பார்க்கிறான், மனிதனைத்தான் அல்லாஹ் ரசூலாக இறை தூதராக இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான். குர்ஆன் நெடியிலும் இதற்கு நான் சொன்ன வசனம் மாத்திரம் இல்லை, நான் சொல்லாத பல வசனங்கள் ஆதாரம். இதை தாண்டி இவர்கள் இந்த வசனத்தை எல்லாம் மறுக்கக்கூடிய விதத்திலே ஒரு கதைகளை சொல்வார்கள். என்ன கதை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்ற பேரில் இது போன்ற கதைகளை சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் ஒளியால் படைக்கப்பட்டார்கள். பல்வேறு பெண்கள்
அலிம்சாக்கள் உரையினை எடுத்துக்கின்ற பொழுது இந்த தகவல்களை நீங்கள் கேட்பீர்கள். என்னப்பா அல்லாஹ்வுடைய தூதரே ஒளி எப்படி சொல்லியிருப்பாங்க? முதல்ல அல்லாஹ் இந்த வானத்தை, பூமியை, வானவர்களை எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னால ஒளியைத்தான் அல்லாஹ் படைச்சானா. ஒரு கதையில ஒரு செய்தியோடு சேர்த்து சொல்லுவாங்க. ஜாபிர் எங்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்களாம், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் முதல்ல படைத்த பொருள் எது அப்படின்னு இவர் கேட்ட உடனே நபி அவர்கள் சொல்லுகிறார்களாம், உன்னுடைய நபியினுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் படைச்சான். ரசூலுல்லாவுக்குன்னு ஒரு ஒளி இருக்குதான், இந்த ஒளியைத்தான் அல்லாஹ் படைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்களா, இந்த பூமி, வானம், பேனா, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இவைகள் போன்ற எதையும் படைக்கிறதுக்கு முன்னால் மனுஷனை, இந்த உலகத்தை, வானவர்களை, ஜின்ன, ஷைத்தான எதையும் படைப்பதற்கு முன்னால அல்லாஹ் இந்த ஒளியைத்தான் படைத்தான் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னார்களாம். அந்த ஒளி அப்படியே சுத்திக்கிட்டே வந்துச்சான். பெரிய ஆற்றல் உள்ள ஒளியாக அல்லாஹ் ஆக்கினானா. கடைசியாக அது ரசூலாட்ட வந்துச்சு. அதனாலதான் இந்த மௌலூது கிதாபுல கதையெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல நாங்கள் சொல்கிறோம் என்ற பேர்ல சில கதைகளை சொல்லுவாங்க. என்ன கதை? நிறைய தாய்மார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவுடைய வயிற்றில் அப்படியே இருந்தாங்களாம், கர்ப்பத்தில் அப்படியே இருக்கிறாங்களாம். அவர்கள் ஆமினா அவர்கள் நபி அவர்களை பெற்றெடுக்க போறாங்களாம். அப்படி பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்தில் முதல்ல வந்தது பிரகாசமான ஒரு ஒளி. பிள்ளைய பெறும்போது, ரசூலுல்லாஹ் ஆமினா பெறும்போது, அவர்கள் வெளியில வரும்போது மிக பயங்கரமான ஒரு ஒளி. எந்த அளவுக்கு ஒளி தெரியுமா? அந்த ஒளி அங்க இருந்து, அதாவது கிஸ்ரா நாட்டு இருக்கும், அதே போன்று பாரிஸ், அது போன்ற நாடுகளுக்கெல்லாம் அந்த கோட்டை அளவிற்கு அந்த ஒளி வீசிச்சான். பயங்கரமான ஒரு ஒளி. கதை விடுவாங்க. இந்த ஒளியை பார்த்தோன்னே பல மலைகள் தூள் தூளாக ஆச்சு, மக்காவே அப்படி பிரகாசமா ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஒளி ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, அது ஒளி அப்படிம்பாங்க. இதே மாதிரி ஏராளமான கதை. இன்னொரு கதையை சொல்லுவாங்க. என்ன கதை? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவங்கள்ட்ட ஒரு ஊசி இருந்துச்சு. அந்த ஊசியும் ஹப்சாட்ட இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து இரவுல வாங்கினாங்களாம். எதுக்காக வேண்டி? ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையை தைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹப்சாட்ட இருந்து ஒரு ஊசியை இரவுல வாங்கி ஆயிஷா நாயகி வச்சிருக்கிறாங்க. திடீர்னு அந்த ஊசி கீழே விழுந்துருச்சு, காணா போச்சு. தேடி தேடி பார்க்கறாங்க, சுற்றி முற்றிலும் பார்க்கறாங்க, ஊசியை காணல. என்ன செய்யறது? வெளிச்சம் இல்ல, தேட முடியல. அது சின்ன பொருள் தானே, எப்படின்னு தேட முடியல. முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க ஆயிஷா நாயகி. திடீர்னு ரசூலுல்லாஹ் வந்தாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்த உடனே அந்த ஒளி, ரசூலுல்லாஹ் வந்த அந்த ஒளி வந்த உடனே டக்குனு ஊசி விழுந்த இடம் தெரியுது, ஆயிஷா நாயகி எடுத்துட்டாங்க. பார்த்தீர்களா? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி எவ்வளவு பிரமாண்டமானது சொல்றான். கொஞ்ச நஞ்சமா கதை அதோடு நிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வந்து இவங்க ஊசி எடுத்த உடனே ஆயிஷா நாயகிக்கு சிரிப்பு வந்துருச்சு. காணா போன ஊசி, இரவலுக்கு வாங்கிய ஊசி, அது கிடைச்ச உடனே அவங்களுக்கு சிரிப்பு. சிரிப்பு வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா ஹுமைரா லிமல் அஹைத்தி. ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷாவை செல்லமா கூப்பிடுறாங்களாம். ஹுமைராவே, எதுக்குமா சிரிக்கிற? உடனே ஆயிஷா சொன்னாங்களா, இரவலுக்கு வாங்கின ஒரு ஊசி காணா போயிடுச்சு, திரும்ப கொடுக்கணும்ல. நீங்க வந்த உடனே அந்த பேர் ஒளியின் காரணத்தினால காணா போன அந்த ஊசி கிடைச்சிடுச்சு. அப்படியா? உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஆமா, என்னுடைய முகத்தை எவன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சானோ அவனுக்கு எல்லாம் கேடு உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் ஒளிமயமானவர்கள்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்க்க கூடாது என்று எவன் நினைக்கிறானோ எல்லாம் நாசமா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா. இந்த உலகத்தில் மூமினா இருந்தாலும் சரி காஃபிரா இருந்தாலும் சரி என்ன பார்க்கணும், என் முகத்தை பார்க்கணும் என்று அவன் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான். இப்படி தான் கதையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒளி அப்படின்னு சொன்னா இது கதை இல்லை உண்மைதான் என்று நீங்க சொன்னா, ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறோம் என்ற பேர்ல நபி அவர்களை கடவுள் ரேஞ்சுக்கு நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இதற்கு என்னப்பா ஆதாரம்? ஹதீஸ் கலை அறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடியது இதற்கு கப்சாவை தவிர எதுவுமே இல்லைங்க, கதையை தவிர இதுக்கு வேற எந்த ஆதாரமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒளி இப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. சரி, ஒளின்னு சொல்றீங்கல்ல, ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருந்தால் அவங்களுடைய நிலை என்ன? ஆயிஷா, எந்த ஆயிஷா ஊசியை காணாக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியினால் தேடினார்கள் என்று சொன்னார்களோ, கதையில சொன்னாங்களோ, கப்சாக்களை சொன்னார்களோ, அதே ஆயிஷா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் என் வீட்டில் இருக்கும்போது இரவு தொழுகை தொழுகிறார்கள். என்னுடைய வீடு மிகவும் சின்னது, குறுகலான ஒரு வீடு. நபி அவர்கள் தொழுகின்ற அந்த நேரத்தில் சஜதா செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஜதா செய்கின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் குறுக்கனா படுத்திருப்பேன். அவர்களால் சஜதா செய்ய முடியாது. அவர்களுக்கு முன்னிலையில் நான் படுத்திருப்பதன் காரணத்தினால சஜதா செய்ய இயலாது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் என்னுடைய காலில் குத்துவார்கள், நான் காலை மடக்கிக் கொள்வேன், ரசூலுல்லாஹ் சஜதா செய்வாங்க. அப்படி சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த நேரத்தில் எங்களுடைய வீடுகளில் மிஸ்பாஹ் இல்லை, மசாபி இல்லை, விளக்குகளே கிடையாது. ஏன் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் விளக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒளி என்றால் ஆயிஷா நாயகி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்களா? இருட்டில் நின்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது இருப்பார்களா? முன்னால ஆயிஷா படுத்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய கால் அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால குத்தி விடுகிறார்கள். காலம் அடக்கி சஜா செய்யணும். ஒளியாக இருந்தால் எப்படி இருக்கணும்? நீங்க சொல்லக்கூடிய ஒளி என்ன? மக்காவுக்கே பிரகாசமா இருக்குது அப்படின்னா, மதீனாவுல பல்வேறு இடங்கள்ல ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய அந்த நேரத்தில் இருட்டுன்னு வந்துச்சு, ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினா போதுமே, அற்புதமான ஒளி தானே. இன்னைக்குலடா டியூப் லைட்டு, இன்னைக்குலோ இதே மாதிரி போக்கஸ் லைட்டு. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு இடத்துல நின்னா போதுமே, 2000-4000 வாட்ஸ் கொண்ட அந்த லைட்டாக அப்படியே ஜொலித்திருப்பார்களே. அட சண்டார்களா, ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தா அபூ ஜஹல் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான்டா. கதையை சொல்றதுல ஒரு அறிவியல் பூர்வமான கதை கூட கிடைக்கலையா? ரசூலுல்லாஹ்வை போற்றுகிறோம் என்ற பேரில் என்ன வார்த்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? இந்த கதையை கேட்டா எந்த இந்து எந்த பிரமதத்துக்கார இஸ்லாத்துக்கு வருவான்? எங்க கம்பராமாயணம் தோத்து போச்சுமா. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இதிகாசங்கள் இதை விட சூப்பரா இருக்குது அப்படிமா. நீ சொல்லக்கூடிய இந்த கதையின் காரணத்தினால் நபி அவர்களை போலுறோம் என்ற பேர்ல நீ சொல்லக்கூடிய இந்த பொய்யின் காரணத்தினால்தான் இஸ்லாத்தை இன்றைக்கும் தப்பும் தவறுமாக மோசமான நிலையில விளங்கிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒளி என்றால் காட்டுங்க, ஆதாரத்தை குர்ஆன்ல இருந்து காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க. எவ்வளவு வாட்ஸ் ஓடையில ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்று நீங்க காட்டுங்க. அதற்கு மாற்றமான ஏராளமான ஆதாரங்கள் ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் இருக்கிறது. அது என்றைக்காவது பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு நபி தோழர் இறந்துட்டார், இரவு நேரத்தில் இறந்துட்டார். சஹாபாக்கள் எல்லாம் அவரை குளிப்பாட்டி அடக்கமும் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா அவரை டெய்லி நான் நோய் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு அவரை காணலையே எங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்லை அவர் இறந்துட்டாரு. எப்போ? இரவுல. என்கிட்ட சொல்ல வேண்டாமா? இல்லை யார் சொல்லலாம், இரவு நேரம், கடுமையான இருட்டு, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்ற காரணத்தினால தான் நாங்க அடக்கிட்டோம்.
இது இருக்கா? சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா? இருட்டுனால ரசூலாவை கூப்பிடலையாம். ரசூல்லா தான் வெளிச்சம் என்றால், ரசூல்லா தான் ஒளி என்றால், அந்த நபி தோழர்கள் முதல்ல ரசூலாவை கூட்டு வச்சிருப்பாங்களே, அல்லாஹ்வின் தூதரே கடுமையா இருட்டா இருக்குது, வாங்க, எங்களுக்கு விளக்கு இல்லை, வெளிச்சம் இல்லை, நீங்க தான் ஒளி, எங்களுக்கு முன்னால் வந்து நின்னுங்கள் என்று ரசூலாவை கூப்பிட்டு இருப்பாங்களே. ரசூல்லாவை கூப்பிடாததுக்கு காரணமே அங்க இருட்டா இருந்தது. எத்தனை ஹதீஸ்கள், எத்தனை ஆதாரங்கள் உங்களுக்கு வேணும்? இதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா? புகாரிலே இடம்பெறுகின்ற இன்னொரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவங்க துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்க? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ பஸரி நூரா வ ஃபீ சமீஇ நூரா வ அன் யமீனி நூரா வ அன் யசாரி நூரா வ ஃபௌகி நூரா வ தஹ்தி நூரா. என்னன்னு விளங்குதா? ரசூலுல்லாஹ் ஒளி என்றால் இந்த துஆவை ரசூலுல்லாஹ் கேட்டிருப்பாங்களா? என்ன கேட்கிறாங்க? இறைவா, படைத்தவனே, என்னுடைய உள்ளத்தில் நீ ஒளியை தா, நூரை தா, என்னுடைய பார்வையில் ஒளியை தா, என்னுடைய செவிப்புலனிலே ஒளியை தா, என்னுடைய வலதுபுறத்திலையும் என்னுடைய இடதுபுறத்திலையும், எனக்கு மேலே எனக்கு கீழே எல்லா இடத்திலையும் எனக்கு ஒளியை தா. ரசூலுல்லாஹ் ஒளி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒளி என்றால், பிரகாசமானவர்கள் என்றால், அவர்கள் நடந்தால் இருட்டே இருக்காது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் யா அல்லாஹ் எனக்கு ஒளியைத்தான் என்று கேட்பார்களா? ஆனா கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ் நாங்க பின்பற்றுகிறோம், பேரு சுன்னத் ஜமாத். ஏதுக்கப்பா இதுக்கு பேர் சுன்னத் ஜமாத்தா? சுன்னத்தை பின்பற்றுகின்ற ஜமாத்தா? புகாரில் உள்ள ஹதீஸையே மறுக்கக்கூடிய நீங்கள் எப்படி சுன்னத் ஜமாத் ஆக முடியும்? எவ்வளவு கொடுமையான வார்த்தை! அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை புகழுகிறோம் என்ற பேர்ல இப்படி கட்டுக்கதைகளை நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீர்களே, அதை பேசுகிறீர்களே, இவைகள் அத்தனையும் ஆயத்துக்கு எதிரு. அல்லாஹ் சொல்லித் தருகின்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பற்றி போதிக்கக்கூடிய செய்திகளுக்கு எதிரே. இதை நம்பலாமா? அடுத்து ரசூலுல்லாஹ்வை புகழுகிறோம் என்ற பேர்ல இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க. என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானமெல்லாம் தெரியும். ஒன்ன சொல்லி பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வை புகழுகிறோம், ரசூலுல்லாஹ்வை உயர்த்துகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு கதையா ஃபிட் பண்ணி பார்க்கிறது. எது எதையெல்லாம் மக்கள்கிட்ட விற்க முடியுமோ, வியாபாரம் பண்ண முடியுமோ, ஏமாற்ற முடியுமோ, அதையெல்லாம் சொல்லி பார்க்கிறது. ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறோம் என்ற பேரால் இத்தனை கதைகளும் சொல்லுவாங்க. அடுத்த உள்ள கதை, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் உண்டு. என்னப்பா ஆதாரம்? நாளை நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் முஹம்மது நபிக்கு தெரியுமா? அவர்கள் எப்பொழுது மரணமடைவார்கள், என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்ற விவகாரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா? தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில செய்திகளை எல்லாம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்பதற்கு சில ஹதீஸ்களை எல்லாம் அவங்க சொல்வாங்க. என்ன ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர் வழியா ரசூலுல்லாஹ் போனாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்படி கபர் வழியா ரசூலுல்லாஹ் போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த கபரில் இருக்கக்கூடிய இருவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் பெரிய விஷயத்திற்கு வேதனை செய்யப்படவில்லை, சின்ன விஷயத்துக்கு தான் வேதனை செய்யப்படுகிறார்கள். அதிலே ஒருவர் புறம் பேசி திரிந்தார், எப்ப பார்த்தாலும் கோல் பேசிக்கிட்டே இருந்தாரு, அதனால அவர் கபர்ல வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருவர் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அவரும் மறைக்க மாட்டாரு, அந்த தீமையின் காரணத்தினால அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை தூக்கிட்டு வந்து கபூர்ல நடக்கிறது மறைவான விஷயம் தானே, அங்க நடக்கிறது யாருக்காவது தெரியுமா? இப்ப நாம எல்லாரும் போவோம், பொது மையவாடிக்கு போவோம், ஒவ்வொரு கபரா பார்ப்போம். என்ன தெரியும்? மேல இருந்து பார்த்தா மக்கி போன எலும்பாவது தெரியுமா? உள்ள அடக்கக்கூடிய ஏதாவது தெரியுமா? நேத்து ஒரு ஆள் அடக்கணும்,
ஏன் இன்னைக்கே ஒரு ஆளை அடக்கணும்? நாம அடக்கும் போது கட்ட வச்சோமே, அந்த கட்டையாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. உள்ள நடக்கக்கூடிய எந்த சமாச்சாரமும் தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வேலை செய்யப்படுது, அவருக்கு வேலை செய்யப்படுது என்று சொன்னால் அவர்களுக்கு மறைவான விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரிகிறது என்றுதானே அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான விஷயம் உண்டு இப்படிம்பாங்க. இதே மாதிரி சில ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டி நபி அவர்களுக்கு மறைவான ஆற்றல், அந்த சக்தி அவர்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் பேசுகிறார்கள். சரி, இது உண்மை என்றால் இந்த ஹதீஸிற்கு என்ன விளக்கம் என்பதை நான் ரெண்டாவது சொல்றேன். இது உண்மை என்றால் இந்த மறைவான ஆற்றல், நாளை நடக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த சக்தி, இது யாருக்கு உள்ளது? நபி அவர்களுக்கு உள்ளதா, அல்லாஹ்வுக்கு உள்ள ஆற்றலா? இது கடவுள் தன்மையில உள்ள ஒரு தன்மையா, ஒரு இறை தூதருக்கு உள்ள ஒரு தன்மையா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைப். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை. அவன்தான் இல்முல் கைப், மறைவான விஷயங்களை எல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவன். தன்னை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது எனக்கு தப்பா அந்த ஆற்றல், மறைவான விஷயம், நாளை நடக்கக்கூடிய விஷயம், அது எல்லாம் எனக்கு தான் தெரியும், எனக்குத்தான் அது முடியும், என்ன ஒருவனுக்கு தான் இது இருக்கிறது. இதே மாதிரி குர்ஆன்ல எத்தனை இடங்களில் சொல்லி காட்டுகிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்மா துரத்தூன இலா ஆலிமில் கைப். நீங்கள் மரணத்தை விட்டு நீங்க ஓடுறீங்க, ஆனா மரணம் உங்களை நோக்கி ஓடிக்கொண்டே வருகிறது. அப்படிதானே? ஒவ்வொரு ஆளும் சாவு வேண்டாம், சாவு வேண்டாம் அப்படி நம்ம நினைப்போம். ஆனா சாவு நம்மளை துரத்துக்கிட்டே வருது. அல்லாஹ் சொல்றான், மரணம் உங்களை துரத்துகிறது, நீங்க மரணத்தை விட்டு விரண்டோடுகிறீர்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். அதற்கு பின்னால நீங்க எங்க போவீங்க? மரணம் வந்தாச்சுன்னா உங்களுடைய போரிடம் எது, உங்களுடைய போக்கிடம் எது? ஆலிமுல் கைப், மறைவான விஷயத்தை அறிந்தவனாக இருக்கிறானே அந்த அல்லாஹ். நான் தானப்பா அதுக்கு ஆற்றல் படைத்தவன். மறைவான விஷயத்தை தெரிவதற்கு உண்டான எல்லா விதமான வல்லமை, ஆற்றல், சக்தி எனக்கு ஒருவனுக்கு தானே இருக்கிறது இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆற்றலை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குதுங்கிறான். அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் ஒண்ணு ஆக்கிட்டானா? ரசூலுல்லாஹ்வை போடுகிறோம் என்ற பேரால், ரசூலுல்லாஹ்வை உயர்த்தி பாராட்டுகிறோம் என்ற பேரால அல்லாஹ்வுடைய தன்மையை ரசூலுல்லாஹ் கொடுத்தாச்சு. இதை சொன்னா நாங்க ரசூலுல்லாஹ்வை வணங்கவா செய்கிறோம்? சில கூமுட்டை, அட ரசூலுல்லாஹ்வை வணங்கினா என்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றலை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தா என்ன? சிலை வழிபாடு ஏன் கூடாது? என்ன பிரமண வழிபாடுகளை ஏன் கூடாது என்று நீங்கள் பேசுகிறீர்கள்? கடவுளுடைய தன்மை அங்க கொடுத்தான், அதானே? அல்லாஹ்வுடைய ஆற்றலை அங்க கொடுத்தா, அதனால தானே ஷிர்க்குங்க. அதே மாதிரி தானே ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தா. ரசூலுல்லாஹ்வுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆற்றல், நீ கொடுக்கக்கூடிய அந்த நிலை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீ கொடுக்கிற. இன்னும் சொல்ல போனால் அதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மறுக்கவும் செய்யறான். நபி அவர்களை பிரச்சாரம் பண்ண சொல்றான். என்ன பிரச்சாரம்? நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் இல்லை. வலா ஆலமுல் கைப், நான் மறைவான விஷயத்தை அறிந்தவனாகவும் இல்லை. வலா அகூலு லக்கும் இன்னி மலக், நான் ஒரு வானவர் இல்லை என்று நீங்க சொல்லுங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை! மறைவான விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு இருக்குங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக உனக்கு செவுட்டில் அடிக்கிற மாதிரி பேசுகிறான், உன்னுடைய மண்டையில உரைக்கிற மாதிரி பேசுறான். ரசூலுல்லாஹ் விட்டு சொல்றான், எனக்கு மறைவான விஷயம் கிடையாது, நாளை நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு தெரியாது. இதோடு நிற்பாட்டல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லா அம்லிகு நஃப்ஸி நஃபஅன் வலா வர்ரா இல்லா மாஷா அல்லாஹ்.
நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நானே நன்மையோ தீமையை செய்வதற்கு அல்லாஹ் நாடினாலே தவிர எந்த ஆற்றலும் எனக்கு இல்லை. எனக்கு ஒரு நன்மை நான் செய்வதா இருந்தால், தீமை செய்வதா இருந்தால் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் தான் செய்ய முடியும். என்னால எதுவும் செய்ய முடியாது. வலவ் குன்து ஆலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைர். எனக்கு மறைவான விஷயம் மாத்திரம் தெரியும் என்றால், நாளை நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எனக்கு தெரியும் என்றால் நான் அதிகமாக நன்மை தான் செஞ்சிருப்பேன். ஓமா மசனியசு, ஒரு சின்ன கேடு கூட ஏற்பட்டிருக்காதப்பா. ரசூலுல்லாவுக்கு மறைவான விஷயம் தெரிந்தா உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாவுடைய முகம் கோரையாக ஆக்கப்பட்டு இருக்குமா? அங்க இருந்து எங்கோ இருந்து ஒரு அம்பு வருகிறது என்றால் ரசூலுல்லாவுக்கு அதுக்கு முன்கூட்டியே தெரியும் என்றால் அப்படியே பிடித்திருக்க மாட்டார்களா? சினிமாவில் வருகின்ற காட்சிகள், துப்பாக்கியால சுடுவான், குண்டை போய் பிடிப்பான் நம்ம ஆளு. அது கதை கற்பனை, அது தனி விஷயம். ஆனா ரசூலுல்லாவுக்கு அம்ப பிடிக்க முடியாத வீராதி வீரர், போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி ஒரு வீரரை பார்க்க இயலாது. பாய்ந்து வருகின்ற அம்பு ரசூலுல்லாவுக்கு தெரியும் என்றால் அதை பிடித்திருப்பார்களே. ரசூலுல்லாவுக்கு தெரியல, அதனாலதான் அல்லாஹ் இப்படி பிரச்சாரம் பண்ணுங்கிறான். எனக்கு இதை மாதிரி மறைவான ஆற்றல் இருக்கும் என்றால் எனக்கு எந்த கேடு ஏற்பட்டிருக்காதப்பா, எந்த சங்கடமும் ஏற்பட்டிருக்காத. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தவறுகளை செய்துவிட்டு அல்லாஹ்வால் பல்வேறு இடங்களில் கண்டிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் எத்தனை இடத்துல, இதே பத்ர்ல அந்த கைதிகள் விஷயத்தில் நபி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முடிவு வேறு. அதற்கு பின்னால் கைதிகள்கிட்ட இருந்து நஷ்டஈடை வாங்கி கொண்டு விடுதலை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் கண்டிக்கிறான். கண்டிச்சதின் காரணத்தினால விளைவுகள் என்ன தெரியுமா? அப்படியே உட்கார்ந்து அழுகிறாங்க. அபூபக்கர் அழுகிறாங்க, உமர் அழுகிறாங்க. அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க, உமர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உமர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எதுக்கு நீங்க அழுகிறீங்க? உமர் அபூபக்கரை நீங்க எதுக்கு அழுகிறீங்க? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேத்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டோம், உங்களுடைய ஆலோசனை கேட்காம நாங்கள் எங்களுடைய விருப்பத்திற்கு நாங்க நடந்து கொண்டோம். எனவே அல்லாஹ் எங்களை கண்டிச்சுட்டான். வருதா? பின்னால நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் என்றால் இந்த சங்கடத்தை, இந்த கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்திருப்பார்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்குது என்று நீங்க பேசுறீங்களே, ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸும் இல்ல, தவறாக விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். சரி, அந்த ஹதீஸுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹ்வுக்கு இது மாத்திரம் இல்லை, அல்லாஹ் அறிவித்து கொடுத்த பல்வேறு நாளை நடக்கக்கூடிய சமாச்சாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தா தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கா தெரியாது. மறுமை நிகழ்வுகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தஜ்ஜால் வருகையை பற்றி, ஈசா நபி வருகையை பற்றி, பேசுகின்ற ஒரு பிராணி வரும் என்பதை பற்றி இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அறிவா? அவங்களா கண்டுபிடிச்சதா? அவங்களா ஆய்வு பண்ணதா? அவங்களா ஏதாவது கற்பனை செய்து சொன்னதா? மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறார், இந்த முஹம்மது நபி எதை பேசினாலும் வஹீயின் அடிப்படையில் இறைவன் கற்றுக் கொடுத்ததை தான் அவர் பேசுவார். கபரில் நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை நபி அவர்கள் வெளியில இருந்து சொன்னார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வஹீ, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், இந்த கபர்ல இப்படி வேறு நடக்கிறது. இதனால தானே ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான விஷயம் தெரியலங்கிறோம். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த சமாச்சாரத்தை ரசூலுல்லாஹ்வோடு இணைத்து அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்க ஒண்ணு பண்ணிட்டீங்களே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த மறைவான விஷயம் என்பது அல்லாஹ்வுக்கு உள்ள ஒரு தனித்துவம், கடவுளுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். இது வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வை போலுறோம் என்ற பெயரில் இவர்கள் செய்கின்ற, இவர்கள் காட்டுகின்ற இந்த அயோக்கியத்தனத்தை நீங்கள் நம்பாதீர்கள். ரசூலுல்லாஹ்வை மதிக்கணும். அல்லாஹ் எப்படி மதிக்க சொன்னானோ, எப்படி குர்ஆனில் சொன்னானோ அப்படி மதிக்கணும்.
ரசூலுல்லாஹ்வை போடலாம். அல்லாஹ் எப்படி போல சொன்னானோ அப்படி போடலாம். நபி அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றலாம். ஆனால் ஒரு காலத்திலேயும் அல்லாஹ்வுடைய தன்மையை, கடவுளுடைய தன்மையை இந்த முகமது நபி அவர்களுக்கோ எந்த தூதருக்கோ எந்த மனுஷனுக்கோ கொடுத்து விட்டோம் என்றால் அதுதான் இறைவன் மன்னிக்காத மாபெரும் ஷிர்க். அல்லாஹ் அதனாலதான் பல்வேறு இடங்களிலே மிக கடுமையாக கோபப்படுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அல்லாஹ் நாடினால் எந்த பாவத்தையும் அவன் மன்னிப்பான். ஷிர்க் என்ற தனக்கு இணையாக கற்பிக்கப்படுகின்ற இந்த பாவத்தை தவிர தனக்கு சமமாக தனக்கு இணையாக ஒருவர் இருக்கிறார் என்று ஒருவர் நம்புகிறான் என்றால், பேசுகிறான் என்றால் அதுதான் ஷிர்க். இந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன். நபியாக இருந்தால் கொடுத்துடலாமா? ரசூலாவா இருந்தால் அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து விட முடியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் இப்படி செய்றாங்க? ரசூலுல்லாஹ்வை அளவு கடந்து இவங்க போடுறாங்க. ரசூலுல்லாஹ்வை அளவு கடந்து இவங்க போடுறோம். ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை போற்றுகிறோம். ரசூலுல்லாஹ்வை எப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று நீங்க பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை போடலாம், அவங்கள போடுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி தராங்க, போற்றலாம், அது தப்பு இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வரமுறை தந்தாங்க. என்ன வரமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்ரூனி கமா அத்ரத்தி நஸாரா இப்ன ஈஸா இப்ன மரியம். தோழர்களே, கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி வரம்பு மீறி போழ்ந்தார்களோ அதே போன்று என்னை நீங்கள் போழ்ந்து விடாதீர்கள். ஃபஇன்னமா அன அப்துஹு ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. அல்லாஹ்வுடைய கடவுளுடைய அந்தஸ்துக்கு ஈசா நபி அவர்கள் ஆக்கினார்கள். அல்லாஹ்வுடைய குமாரன் என்று அவர்கள் போற்றினார்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை ஈசா நபிக்கு இருக்கிறது என்று அவர்கள் பேசினார்கள். அப்படி நீங்க பேசிராதீங்க தோழர்களே, அப்படி பேசிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. என்னை நீங்கள் போற்றுவதாக இருந்தால், என்னை நீங்கள் போடுவதாக இருந்தால், என்னை நீங்கள் பாராட்டுவதாக இருந்தால் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ பேசு. இதுதான் பாராட்டு. ரசூலுல்லாஹ்வை பாராட்ட வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வார்த்தை அப்துல்லான்னு சொல்லு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று நீ சொல்லு. இதை விட்டுட்டு மறைவான விஷயம் தெரியும், ஒளிமயமானவரு, மனிதர்ல புனிதரு, அவரை மாதிரி வேற யாருமே இல்லை அப்படின்னா இப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? திருமறை குர்ஆன்லையும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படித்தான் வழிகாட்டினார்களா? எவ்வளவு அற்புதமான வார்த்தையில சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வை இந்த இந்த கொஞ்சம் அரலூசுகள்னா இருக்குதுல்ல, இதை மாதிரி அன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? யா சய்யிதுனா வபுனு சய்யிதினா வ கைரனா வபுனு கைரனா கைரினா. ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க, எங்களுடைய தலைவரே, எங்களுடைய தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே. யார? ரசூலுல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே, எங்களின் தலைவரே, எங்களுடைய தலைவரின் மகனே. இந்த வார்த்தை பெரிய கஷ்டமா? பயங்கரமான வார்த்தையா? அல்லாஹ்வுக்கு இணை உள்ள அந்த மாதிரி உள்ள வார்த்தையா? ரசூலுல்லாஹ் இதை கூட சொல்லாதுங்கிறாங்க. இப்படி கூட என்ன நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ் அலைக்கும் பி தக்வாக்கும், மக்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ரசூலுல்லாஹ் முன்னிலையில ரசூலுல்லாஹ்வை பாராட்டி சொன்ன அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. தலைவரேன்னாங்க, தலைவரின் மகனேன்னாங்க, சிறந்தவரேன்னாங்க, சிறந்தவரின் மகனேன்னாங்க. இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அலைக்கும் பி தக்வா.
அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு ஷைத்தானை துணைக்கு நீங்கள் அழைத்து விடாதீர்கள். நான் யார் தெரியுமா? முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது. அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்சிலதி அல்லதி அன்ஸலனி அல்லாஹு அஸ்ஸ வஜல். அல்லாஹ் எனக்கு எந்த அந்தஸ்தை, எந்த மரியாதையை, எந்த போலை தந்திருக்கிறானோ இந்த அந்தஸ்தை விட என்னை உயர்த்தி விடாதீர்கள், என்னை மோசமாக போழ்ந்து விடாதீர்கள், கடவுளுடைய ரேஞ்சுக்கு என்னை கொண்டு சென்று விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதுதான் நீங்கள் நபி அவர்களை போடுவதற்கு உச்சகட்டமான வார்த்தை. இது நான் சொல்லி தரல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற வார்த்தை. ரசூலுல்லாஹ்வை ஒரு மனிதன் போல வேண்டும் என்றால், அது ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்த அவர்களை போலக்கூடிய வார்த்தை என்றால் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. அதனாலதான் இன்னைக்கு கலிமா சொல்லும் போது கூட ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார், அப்பொழுது கலிமா சொல்வதாக இருந்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வந்த உடனே அதான் சொல்லி கொடுக்குறீங்க. இந்த முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை. இதை விட வேற என்ன வார்த்தை? இதை சொன்னாதான் ரசூலுல்லாஹ்வை நம்ம திட்டுதோமா? எங்கடா திட்டணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜமாத்துடா இந்த ஜமாத்து. ஓட ஓட விரட்டினீர்களே, வெட்ட வந்தீர்களே, வெட்டினீர்களே இந்த சுன்னத்தை கடைபிடிப்பதற்காக. அதுக்குத்தான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு. கோடான கோடி மக்களும் இந்த சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு. அல்லாஹ்வுடைய தூதரை கடவுளுடைய ரேஞ்சுக்கு கொண்டு போக கூடாது, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று புரிந்து கொள்வதற்கு தான் இந்த மாநாடு. ரசூலுல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையில் நாம ஏற்றுக்கொள்ளணும். கடவுளுடைய அந்தஸ்தை கொடுத்து விடக் கூடாது. நாம கேட்டதின் அடிப்படையில் நாம ரசூலுல்லாஹ்வை போடுவோம், போற்றுவோம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்வோம். வல்லாஹ் அதுக்கு அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்